ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், யாராவது ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆஸ்பத்திரியில போய் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியுமா? அதே மாதிரிதான் இந்த ஆட்சியும். யாரையும் நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்க முடியாது. ஏன்னா யாருமே இங்க நல்லா இல்ல. இன்னைக்கு உங்க கையில ஒவ்வொருத்தரும் பதாகை ஏந்திருக்கீங்க. இந்த பதாகை ஏந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய தலையிலும் மின் கட்டணம் உயர்வு என்பதும், பருப்பு பாமாயில் இன்றைக்கு ரேஷன் கடைகள் கூட கிடைக்க மாட்டேங்குது என்பதும் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் போல ஏற்றி வைப்பதற்காக இன்றைக்கு பதாகையில் ஏறி வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களும் பார்த்தாலே, இந்த ஆட்சியை பார்த்தாலே ஒரு பயமாவே, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் முக்கியமா சொல்லணும்னு பார்த்தேன். அந்த ஆட்சியை எந்த விதத்துல பார்த்தாலும் பயமாவே இருக்கு. இந்த தெனாலிபுரம் பார்த்திருக்கீங்களா? தம்பியில் எல்லாருமே இருக்கீங்க, தெனாலிபுரம் பார்த்திருப்பீங்க. தெனாலிபுரத்துல ஒரு மெதுவா ஜெயராமன் கேட்பாரு, நீங்க என்ன பயப்படாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், 5 லாங்குவேஜ் எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க அப்படின்னுவாரு. எந்த லாங்குவேஜ்ல பேச போறீங்க? தமிழ்ல தாங்க பேசுறோம், அதையாச்சும் புரிஞ்சுக்கீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கமல் திருப்பி சொல்லுவார். கமல் இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்காரு, நடிகரா பார்ப்போம். அவர் இன்னைக்கு சொல்லுவாரு இந்த இடத்துல. அப்ப ஒவ்வொரு இதா பயன்னு சொல்லிட்டு வருவாரு. இன்னைக்கு விடியல் 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 ஆட்சின்னு சொன்னாங்களே, விடிஞ்ச பிறந்து பயம் தான் இருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. விடிஞ்சா முதல்ல வாக்கிங் போறதுக்கு பயமா இருக்கு. இந்த நாட்டுல இன்றைக்கு வாக்கிங் போறதுக்கு பயமா இருக்கு. பால் பாக்கெட் விலை, அடுத்து காபி சாப்பிடா பால் பாக்கெட் விலைய பார்த்தா பயமா இருக்கு. அடுத்து என்ன, சுவிட்ச் போட்டு ஃபேனை போடலாமா லைட்டை போடலாமான்னு பார்த்தா மின் கட்டண உயர்வை பார்த்தா பயமா இருக்கு. இன்னைக்கு அது முடிச்சு சரி, அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம்? நீங்க வீட்டுல இருக்க காய்கறிகள் வாங்க பார்த்தா காய்கறி விலைய பார்த்தா பயமா இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய நடந்து போய் சென்று இன்றைக்கு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டோம், அடுத்த நாளைக்கு நீங்க என்ன செயல்பாடுகள்ல போலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க குடிநீரை திறந்தாலும் பயம், வரி ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு சாக்கடை இருக்குனாலும் அதுக்கும் வரி போட்டுட்டாங்க. அனைத்து விஷயங்களும், கோயில் விஷயங்களையும் பார்த்து இன்னைக்கு எதை எப்ப தடை பண்ணுவாங்களோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, இன்னைக்கு அண்ணன் அவர்கள் அருமையா சொன்னாங்க, சிவகங்கையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த மாவட்ட போட்டிகள் எல்லாத்தையும் ஒரு தடை செய்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதற்கும் எந்தெந்த போட்டி எப்ப தடை செல்வாங்கன்னு பயம். அதே மாதிரி என்னென்ன பொய் சொல்ல போறாங்கன்னு பயம். அவங்கள பார்த்தா பயம், இவங்கள பார்த்தா பயம். இன்னைக்கு இந்த ஆட்சியை பார்த்தாலே பயம் வருகிற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கின்றது. இந்த ஆட்சி இன்னைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு மீட்டர் போட்டிருப்போம். வேற இல்ல, அண்ணன் அவர்களுடைய ஆலோசனையின்படி இங்க ஒரு மீட்டரை இங்க உங்களுக்கு முன்னாடி வச்சிருப்போம். இதுல தொட்டா சாக்கடிக்கிற மாதிரி வைப்போனே அப்படின்னு சொன்னாங்க. நான் அதான் சொன்னேன், இங்க என்ன நீங்க தொட்டா சாக்கடிக்கிற மாதிரி வச்சாலும் இங்க கரண்ட் வராதுங்க, அதனால ஒன்னும் நீங்க வச்சா வராது, ஆனா ஒரு டிபிக்ஷனை மட்டும் இந்த இடத்துல வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இங்க கரண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றத மட்டும் இங்க வச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை பயந்தோமோ அதே மாதிரி மின்கட்டண உயர்வு நடந்துட்டதுனால எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையா எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் நம்ம ஃபேனை போறது இன்னைக்கு சரியா வராதுங்க, லைட்டை போறது சரியா வராது, இன்னைக்கு செந்தில் மாதிரி பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன செந்தில் மாதிரி பின்னாடி போயிடுவோம்னா, இனிமேல் பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோமேக்ஸ் லைட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவோம்னு ஒரு முடிவு பண்ணோம். அப்ப அடுத்து மண்ணெண்ண தேவைப்படுமே அப்படின்னு யோசித்தா, அம்மா சொன்ன மாதிரி மண்ணெண்ண அதுக்கும் கொடுக்க மாட்டாங்களேன்னு யோசித்தா, சரி மேல சோலார்ல இயங்குற பெட்ரோமேக்ஸ் லைட்டே வாங்கி கொடுத்துருவோம், இனிமேல் இதுக்காச்சும் இந்த சூரியன் உதவட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில இன்னைக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அண்ணன் கூட சேர்ந்து நானும் இங்க பிடிச்சுக்கிறேன், இதுல ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டை வச்சாதான் இனிமேல் இந்த விடிய ஆட்சியை நம்ம பார்க்கணுன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். அதனால முதல்ல என்ன ஆர்ப்பாட்டம்ன்றது இன்னைக்கு நம்மளுடைய கோவத்தை இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்றேன். சிரிக்காம இருக்க முடியாது. எதை நினைச்சு சிரிக்க போறோம்னா, இந்த 18 மாசம் முடிந்த உடனே முதல்ல அடுத்த உடனே நம்மளுடைய தங்கமான தலைவர், நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் மீண்டும் 2026 இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக ஆட்சி பீடம் ஏறப்ப இந்த பிரச்சனைகளோ இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டோ எதுவுமே தேவைப்படாது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிறதுக்கு தான் முக்கியமா சொல்றோம். அதனாலதான் சிரிப்போடு கலந்த விஷயங்களையும் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறோம். நல்லா சிந்திச்சு பாருங்கம்மா, 3 முறை 3 வருஷத்துல மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. உங்களுடைய கரண்ட் பில்லுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? மாதந்தோறும் மின் கட்டணத்துடைய மெஷர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களாமா இல்லைங்களா? மாதந்தோறும் எதுக்காக அந்த கொள்ளையை அடிக்கிறாங்க? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு 200 யூனிட்னா இவ்வளவு காசு, 400 யூனிட்னா இவ்வளவு காசு, 600 யூனிட்னா இவ்வளவு காசுன்னு சொல்றாங்க. 200 யூனிட்ல நீங்க அவங்களுடைய அளவீட பார்த்தாங்கன்னா
அரசாங்கத்துக்கு குறைஞ்ச அளவுல தான் காசு போய் சேரும். உங்ககிட்ட எப்படி எல்லாம் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி மாவட்ட கழக செயலாளர் சிறப்பாக சொன்னது போல எப்பப்பெல்லாம் உங்களோட கொள்ளை அடிக்கணும்னு பிளான் பண்ணி பண்றாங்க. எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்னா ஆட்சி பண்றது அவங்க பிளான் பண்ணி பண்றது இல்ல. அவங்க உங்கள்கிட்ட எப்பப்பெல்லாம் கொள்ளை அடிக்கணுமோ அதை திட்டமிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 40 ஜெயிக்கிறோமா உடனே இப்ப போட்டுருங்க, 18 மாசம் கழிச்சு ஏதோ ஒண்ணு குறைக்கிறேன்னு சொல்லுங்க, அடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறோமா அடுத்து 2500 ரூபாய் நடிச்சு விடுங்க. இப்ப என்ன மக்கள்கிட்ட தானே வாங்க போறோம், மக்கள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. சற்று சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் 5.8%, 4.8% ஏற்றி இருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்கை நம்ம கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க. இல்ல 6500 கோடி உங்ககிட்ட இருந்து வருடம் இப்ப வாங்க போறாங்க. மக்கள்கிட்ட இருந்து 5 பைசாவா திருடுறதுக்கான வேலைகளை பார்த்திருக்காங்க. இந்த 6500 கோடி வாங்கின உடனே என்ன செய்ய போறாங்க, உங்களுக்கு அடுத்து பால் விலையில கொண்டு போட்டுவாங்க. சின்னதா கூட்டி நீங்க வாங்குற 1000 ரூபாய், 1 கோடி பேர் 1 கோடி வீடுகள் 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாயும் வரலன்னு சொல்றாங்க அம்மா. 1 கோடி பேருக்குன்னா 1000 கோடி இந்த மாசம் இந்த அரசாங்கம் செலவழிக்குதுன்னா உங்ககிட்ட இருந்து 25,000 கோடி அவர்கள் மீண்டும் பெற்றுதான் இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறாங்கன்ற நம்ம மனசுல நம்ம வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அவர்களே ஒரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டாரு. போன தடவை ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டு முன்னாடி ஒரு போர்டு வச்சு ஒரு பாயிண்ட போட்டுக்கிட்டாரு. வந்துகிட்ட ஷாக் அடிப்பது மின் கட்டணமா இல்லைன்ற மின்சாரமா என்று தெரியவில்லை அப்படின்னாரு. இன்னைக்கு எதுப்பா ஷாக் அடிக்குது உங்களுக்கு? இன்னைக்கு எது ஷாக் அடிக்குது? 3 தடவை ஏற்றி எது ஷாக் அடிக்குது? இன்றைக்கு ஷாக் அடிப்பது மின் கட்டணம் ஷாக் அடிக்கிறது என்று சொல்லி பருப்பு பாமாயிலை கூட மக்களுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மோசமான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார். மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்க ஒரே தலைவர், வேற எந்த விதமான தேவையும் கிடையாது. நீங்க பார்த்து மத்தவங்க எல்லாம் வேற விஷயங்களுக்கு அடிக்க விட்டுட்டே இருப்பாங்க. வேற கட்சிகளை பத்தி நகராட்சி மாநகராட்சியில ரோட்ல நடக்கிறதுக்கு கொலைக்கு மட்டும் பயப்பட தேவையில்லை, நாய்களுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. ஒரு சாதாரண சிறுமிகளை பார்த்து தொடர்ந்து நாய்கள் இன்றைக்கு குதிரை கொண்டிருக்கின்றது. சிறுமிகளை பார்த்து அதற்கு கூட பயமா இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க. ஆனா மற்ற கட்சிகள் என்ன செய்யறாங்க, அரசியலுக்காக கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு 30 நாள் கடந்த எல்லாரும் எடுத்து பாருங்க. புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7, இங்க இருக்கக்கூடிய அனைத்து நியூஸ் சேனலையும் எடுத்து பாருங்க. 30 நாள்ல இந்த நடந்த எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு நாள் கள்ளச்சாராய சாவை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு நாள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரே ஒரு நாள் மற்ற ஏதாவது விஷயத்தை பத்தி பேசுவாங்க. மற்ற 26 நாள் என்ன பேசுவாங்க, அதிமுக பத்தி தான் பேசுவாங்க. அதிமுக பத்தி பேசுறது மட்டும்தான் இவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையாக அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் நாமல் முறியடிக்க வேண்டும்.